உலக சமூக நீதி தினம். அனைத்து குடிமக்களுக்கும் நியாயம் மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக பிப்ரவரி 20 அன்று உலக சமூக நீதி தினம் அனுசரிக்கப்படுகிறது. சமூக அநீதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், பாலினம், இனவெறி, சமத்துவமின்மை, மத பாகுபாடு போன்றவற்றின் அடிப்படையிலான தடைகளை உடைப்பதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முக்கிய குறிப்புகள்: 2025 ஆண்டு உலக சமூக நீதி தினத்திற்கான கருப்பொருள்: சேர்க்கையை மேம்படுத்துதல், சமூக நீதிக்கான இடைவெளிகளை குறைத்தல். வரலாறு: நவம்பர் 26, 2007 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் UNGA 62வது அமர்வின் போது நிறுவப்பட்ட உலக சமூக நீதி தினம் 2009 ஆண்டு 63வது அமர்வில் இருந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 20 கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சமூக நீதியின் பரிணாமம். 2009 ஆண்டு இந்தியா உலக சமூக நீதி தினத்தை கடைபிடித்து வருகிறது. 2009 ஆண்டு முதல் இந்தியா உலக சமூக நீதி தினத்தை கடைபிடித்து வருகிறது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பின் பார்வை இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திலும் அனைத்து குடிமக்களுக்கும், குறிப்பாக விளிம்பு நிலை சமூகங்களுக்கு சமத்துவம், கண்ணியம் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான அரசியலமைப்பின் தொலைநோக்கு பார்வையிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. சமூக சமத்துவமின்மை நீக்குவதையும் பின்தங்கிய குழுக்களின் நலனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட பல்வேறு விதிகள் மூலம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புக்கான வலுவான அடித்தளத்தை இந்திய அரசியலமைப்பு அமைக்கிறது. 1985-86 ஆண்டில் நலத்துறை அமைச்சகம் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சகங்களின் பிரிவுகளை இணைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் நலத்துறை என பிரிக்கப்பட்டது. பின்னர் இது மே 1998 சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் என மறுபெயரிட்டது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் தொடர்பான முக்கிய அரசியலமைப்பு விதிகள். முகவுரை சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை உறுதி செய்கிறது. அந்தஸ்து மற்றும் வாய்ப்பின் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. மேலும் தனிநபர் கண்ணியத்தையும் தேசிய ஒற்றுமையையும் நிலைநிறுத்த சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கிறது. இது பாகுபாடு இல்லாத ஒரு நீதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகத்திற்கான அடித்தளத்தை நிறுவுகிறது. உலக சமூக நீதி தினம். அடிப்படை உரிமைகள். பகுதி 3. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 23 மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு தடை செய்கிறது. பிரிவு 24 ஆபத்தான தொழில்களில் குழந்தை தொழிலாளர்களை தடை செய்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்கிறது. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். பகுதி 4. பிரிவு 37 DPSPகள் சட்டப்பூர்வமாக செயல்படுத்தாவிட்டாலும் அவை நிர்வாகத்திற்கு அவசியமானவை என கூறுகிறது. பிரிவு 38 சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க மாநிலத்தை வழி நடத்துகிறது. பிரிவு 39 சமமான வாழ்வாதாரம், நியாயமான ஊதியம் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பிரிவு 39A பின்தங்கியவர்களுக்கு இலவச சட்ட உதவியை உறுதி செய்கிறது. பிரிவு 46
பிரிவு 46 பாகுபாட்டை தடுக்க எஸ்சி, எஸ்டி மற்றும் பலவீனமான பிரிவுகளுக்கு சிறப்பு கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டை கட்டாயப்படுத்துகிறது.